ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஐபிஎல் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பீடா வெல்கம் டு த ஷோ. டீம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டோம். ஐபிஎல்னாலே இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இந்த ஆரஞ்சு கேப்பு, பர்பிள் கேப்பு, எம்விபி இதெல்லாம் தான். ஸோ இன்னைக்கு இந்த ஆரஞ்சு கேப் கேண்டிடேட்ஸ் பத்தி பேசுவோம். லாஸ்ட் இயர் நம்ம அதை பேசியிருந்தோம். வியூவர்ஸ் வந்து நல்லா அதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய கேண்டிடேட்ஸை சொல்லுங்க ஒருத்தரா. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். எனக்கு 7 பேர் நான் சொல்லிடுறேன். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல இந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட தேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற 7 பேர் சொல்றீங்களா? சோ என்னோட 7 பேர் பாத்தீங்கன்னா, திலக் வர்மா 1, டிராவிஸ் ஹெட் 2, ஜாஸ் பட்லர் 3, ருத்ராஜ் கெய்க்வாட் 4, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 5, விராட் கோலி 6. கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. அவர் மிடில் ஆர்டர்ல ஆடினாலும் ரன் அடிச்சிருவாரு. ஸோ என்ன ஆகுது? 7வது பிக் கேஎல் ராகுல். திஸ் இஸ் மை 7 பிளேயர்ஸ். அதுக்கு நான் ரீசன்ஸ் கொடுத்துட்றேன். திலக் வர்மா who knows how to score runs plus power hitting. ரெண்டாவது டிராவிஸ் ஹெட் ஒரே மோடு தான், அந்த மோட்ல சக்சீட் பண்ணி காட்ட முடியும் அப்படின்றத எல்லா ஃபார்மேட்லயும் காமிச்சார். டெஸ்ட்லயும் அப்படிதான் அடிக்கிறாரு, அவர் விட முடியாது. ஜோஸ் பட்லர் has been someone whose failures have fetched him 500 runs. So he will also be there. ருத்ராஜ் கேக்கோட ஐபிஎல் அப்படின்னா டாப் 7ல நான் இருந்தே இருப்பேன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபார்ம்லயே இல்லைனாலும் அவரும் வந்துடுறாரு. ஜெய்ஸ்வால் எனக்கு என்னமோ இன்னொன்னும் அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஸ் டிராபி உள்ள வந்துட்டு இல்லாம போயிட்டாரு. He will definitely nurture his teams for playing for T20 World Cup as a opening batsman next year. The IPL is going to be a major thing. குட்டமாட்டாரு, நொறுக்கிடுவாரு. விராட் கோலியை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்ற கேஎல் ராகுல் showed his adaptability batting at number 4 out of his position. He showed that what a team man is all about. So even though he's going to bat in middle order, I still feel KL Rahul will also be a front runner to finish in the top 7. இதுதான் என்னோட 7 பிக்ஸ். உங்களுக்கு இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? இதுல ஒருத்தனும் தர மாட்டான்றீங்களா? இல்ல ஒரு சிலரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற யாராவது ஆட் பண்றீங்களா? பண்ணலாம் பீடா. முதல்ல அப்படியே நீங்க சொன்ன 7 பேரையும் ஒரு ஒரு தடவை ஒன்னொன்னா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு குயிக்கா. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நல்ல சாய்ஸ். லெஃப்ட் ஹேண்டரு. அதுதான் ஜென்ரலா வந்து ஆரஞ்சு கேப் அப்படின்னாலே ஓப்பனர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் தென் திலக் வர்மா மாதிரி ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து ஒன் டவுன் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இப்போ தொடர்ந்தெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ இங்கேயும் வந்து இந்த லைனப்ல வந்து அவர் நம்பர் ஒன் டவுன் வரலாம். அவங்க ஐ திங்க் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா போனாங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா சூரியகுமார், லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா திலக் வர்மா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டவுன் ஆர் டூ டவுன் அந்த வாங்கடையில வந்து ஒரு 7 மேட்ச் அடிச்சிட்டாரு அப்படின்னாலே அவருக்கு அந்த ரன் வந்துடும். அந்த இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி தான் நீங்க இப்ப சொன்னீங்க திலக் வர்மா. சார், ஒன்னே ஒண்ணு, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவார் அவரு. இப்ப சுச்சுவேஷன் உங்களுக்கு லைட்டா இருந்தா எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுவாரு. இல்லைன்னா ஒரு பெரிய வான்கடே பெங்களூர் மாதிரி அவர் வந்து ஒரு 22 for 2ல வந்தாலும் இறங்கி ஃபைட் மேல சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆளு. டிஃபென்ஸ்ல ஆட மாட்டாரு. ஸோ ஆன் ஆவரேஜ் 14 மேட்ச் ஒரு 30ல இருந்து 35 பால் ஆன் ஆவரேஜ் பர் இன்னிங்ஸ் அவர் ஆடிட்டார்னா இந்த டாப் 7ல அவர் வந்துருவாரு. இட்ஸ் a குட் சான்ஸ் ஆஃப் him even finishing with the orange cap. So I will always put my money on it. ஸோ இவர் வந்துட்டு என்னோட செலெக்ஷன் திலக் வர்மாவும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? யூ ஆல்சோ செலக்ட் him. தட்ஸ் வாட் ஐம் ஆஸ்கிங். ஐ வில் அக்செப்ட் இட். அந்த இதுவே அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதே இதுபடி பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவையும் நம்ம கன்சிடர். அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். பட் அவரும் வந்து இப்போ ரோஹித் அவுட் ஆனா ஒன் டவுன் சூரியகுமார் யாதவ் வந்தாருன்னா இஸ் ஆல்சோ கேப்பபிள். பெரிய 100லாம் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ சூரியகுமார் யாதவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திலக் வர்மா அக்செப்டட், பட் நீங்க சூரியகுமார் யாதவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பிரச்சனை தான், இத நம்பர்ஸ் வைஸ் ஆகும். த வே he prefers the kind of pitches. சூரியகுமார் டேக்கிங் அவுட் வான்கடே, டெல்லி அண்ட் மும்பை. சூரியகுமார் இன் சென்னை, சூரியகுமார் இன் லக்னோ, சூரியகுமார் இன் ஸ்லைட்லி ஸ்லோ ட்ராக்ஸ் வேர் த பால்ஸ் ஆர் ஹோல்டிங் ஆன். அவரோட ரெக்கார்ட்ஸை பாருங்க. திலக் வர்மா மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு கேப் ஒருத்தர் வாங்கணும்னா யூ ஷுட் பி அடாப்டபிள் டு போத் ஸ்லோ சர்ஃபேசஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லி ஸ்கிட்டிங் சர்ஃபேசஸ். அப்படிங்கும்போது அந்த ஸ்லோ சர்ஃபேசஸ்ல அவரோட ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லைன்றதுனால அன்பார்ச்சுனேட்டா அவரை விட வேண்டியிருக்க ஒழிய யூ won't get any surprise. He can make a fool out of what I'm seeing in my top 7 by storming into it. ஓகே, அப்படியே நான் நீங்க எஸ்ஆர்எஸ் சொன்னீங்க. டிராவல்ஸ் ஹெட் ஆல்சோ வெரி குட் சாய்ஸ். வெரி ஸ்ட்ராங் கண்டென்டர். இவர் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு அடிச்சிருவாரு அவர் பாட்டுக்கு. அந்த வென்யூ அவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். பட் என்னோட கேள்வி, ஐ வில் ஆல்சோ அக்செப்ட் டிராவல்ஸ் ஹெட். பட்
என்னோட கேள்வி என்னன்னா, அதே தான் நம்ம திருப்பி அபிஷேக் சர்மாவுக்கும் அந்த வைக்கலாம் இல்லையா? டிராவிஸ் ஹெட் ஒரு 4 மேட்ச் வச்சு வெளுத்துட்டாருன்னா, அபிஷேக் சர்மாவும் ஒரு 4 மேட்ச் வச்சு வெளுத்துருவாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சார் பார்த்தோம்ல இங்கிலாண்டோட. ஸோ அந்த லாஜிக் அப்ளை பண்ணா அபிஷேக் சர்மா ஒரு கண்டென்ட் தானே போயிடும். இல்ல டிராவிஸ் ஹெட் ஒரு பால்ல 6 ரன் அடிக்கணும் பாப்பாரு. அபிஷேக் சர்மா ஒரு பால்ல 12 அடிக்கணும்னு ட்ரை பண்றாரு இல்லைங்களா? அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஒரு பால்ல 12ன்றது இஸ் அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் ஹூ கேன் டர்ன் இட் அப்சைட் டவுன். ஆனா ஒரு பால்ல 12ன்றது கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம். மை கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால ரிஸ்க் ஃபேக்டர். அபிஷேக் சர்மாக்கு ஸ்லோ பிச்சு, இப்ப இவருக்கு சொன்ன மாதிரி, சூரியகுமாருக்கு சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸ்லோ பிச்சு, ஸ்கிட்டிங் பிச்சு, எந்த பிச்சா இருந்தாலும் இறங்கி கழட்டு தான். அப்படிங்கும்போது ரிஸ்க். டிராவிஸ் செட்டும் அதே மாதிரி தான். ஆனா மெஷர்டா ஆடுவார் டிராவிஸ் செட். ஓகே, ஒரு ஒரு லெவலுக்கு மேல அவர் ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும், ஆனா அக்ரஸிவா இருக்கும். அபிஷேக் சர்மா ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றதுனால அவரும் 500 ரன் அடிச்சிருவாரு. இந்த டாப் 7ல வருவாரா? Can he tone down a little bit when he faces a challenge from bowlers or challenge from the surface? Is he going to tone down his approach? The answer is noன்றதுனால I would rather prefer Travis Head. This is my explanation. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பின்னாக I'm going to substitute அபிஷேக் சர்மா Travis Headன்றீங்களா? சப்ஸ்டியூட் பண்ணல, 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பீடா. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அடுத்து சொன்ன பிளேயர் வந்து பட்லர். அவரும் வந்து ரொம்ப ஒரு நல்ல பிக்கு. பட்லரும் வந்து ஒரு ஷுவர் ஷாட்டா நீங்க சொன்ன மாதிரி ஃபெயிலியர் சீசனால 500 ரன் அடிப்பாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆஹ், ராஜஸ்தான் பேட்டிங்க்கு வந்து அவர் கொஞ்சம் பொறுமையா ஆடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பெஸ்ட் திங் அபவுட் பட்லர் இஸ் டார்கெட் சர்டன் பவுலர்ஸ். ஒரு நல்ல பவுலர் இப்போ ரபாடாலாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பும்ரா நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னா பிளே தம் அவுட். அவருக்குன்னு கிடப்பாங்க சில பேர், வச்சு செஞ்சுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி டார்கெட் பவுலர்ஸ் ஆல்சோ. இந்த குஜராத் ஐ திங்க் தே ஹாவ் he can play his game better and இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாவும் ஆட வாய்ப்பு இருக்கு. அப்படி அக்ரெசிவ் ஆடும்போது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பட் தென் அது அது உங்களுக்கு ஒரு கேள்வியா நான் கேட்கிறேன். பட் நந்தலஸ் பட்லர் இஸ் அகைன் வெரி ஸ்ட்ராங் கண்டென்டர் ஃபார் ஆரஞ்ச் கேப் தான். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுப்பா ஆடினாரு. ஓகே, அந்த பிளம்பாயன் பட்லரை பார்க்கல. அந்த சந்திரமுகியை வந்து எல்லா மேட்ச்லயும் நம்ம பார்க்கல. சில சமயம் கங்காவா தான் இருந்தாரு. இங்க when you see Shubman Gill, who's a slow starter but explodes once he gets his eye in. Number 3, Sai Sudarshan, slow starter. Once he gets his eye in, he explodes போது இவ்வளவு ரோலே போன உடனே ஃப்ரீயா ஆடுன்றது தான். இப்ப அவருக்கு எப்படின்னா, எனக்கு கேப்டன்சி பிரஷர் ஆமா, இல்ல. அப்படி அடிக்கும்போது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. இப்ப நீங்க வந்துட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ் பட்லர் எ வெரி குட் எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரோக் மேக்கரா இல்ல ஸ்லாகரா உங்களை பொறுத்த வரைக்கும்? எக்ஸலண்ட் ஆல்ரவுண்ட் ஸ்ட்ரோக் மேக்கர் தான், அப்படி ஸ்லாகர்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு பாரு, நாங்க 2 பேரும் அந்த 12 ஓவர் செட் பண்ணிடுறோம் பிளாட்ஃபார்ம. நீ ஃப்ரீயா ஆடு அப்படின்னு பட்லர் மாதிரி ஒரு ஆளை நீங்க ஆட சொன்னீங்கன்னா கசாமுசான்லாம் சுத்த மாட்டாரு. அவர் பெரிய ஹை ரிஸ்க் ஷாட் என்ன அந்த லேப் ஷாட் தான். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் லேப் ஷாட்ஸ் இன் த வேர்ல்ட் விச் இஸ் நாட் என் ஈஸி ஷாட் டு பிளே. அப்படிங்கும் போது இந்த பர்டிகுலர் டீமுக்கு அவரோட ரோல் வில் பிகம் ஈவன் மோர் பெட்டர், ஈவன் மோர் இன்ஃப்ளூயன்ஷியல்ன்றதுனால தான் இன்க்ளூடட் பட்லர். நீங்க பட்லர் ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா எனக்கு தெரிஞ்ச ரிஸ்கி கிரிக்கெட் ஆடுவாரு, தெர் இஸ் அ சான்ஸ் ஹி மைட் நாட் சக்சீட்ன்றீங்களா? பட்லர் ஓகே தான், பட் எனக்கு இன்னும் இந்த இதே டீம்ல நீங்க சொன்ன அந்த 2 கண்டென்டரையும் சேர்த்துக்கலாமே. சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் அவங்க வந்து உங்களுக்கே தெரியும், நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா ஆடி செட் பண்ணி கொடுக்குற பிளேயர்ஸ்ன்னு. அப்ப எல்லா மேட்சுக்கும் 40-50 வராதா? கண்டிப்பா வந்துரும். நான் தான் சொன்னேனே. இப்ப நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட், இந்த டாப் 3 வில் டேக் them சேஃப்லி டு 12 to 13 overs and leave the blast to the later orderன்றதா நம்ம ப்ரிவியூல சொன்னோம். ஆனா பட்லர் மாதிரி ஒரு ஆளு 35 பால் ஆடினா மீதி 20 பால் அவர் என்ன ஸ்ட்ரைக்ல ஆடுவாரு? சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் என்ன ஸ்ட்ரைக்ல ஆடுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? அல்ல, அது டிஃபரன்ஸ் இருக்கும். பட் தென் ரன் வந்துடும் இல்லையா? உங்களுக்கு அந்த 30 பால் ஆடிட்டு இந்த கடைசி 30 பால்ல நீங்க 220 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினீங்களா தான் இந்த டாப் 7 கண்டெண்டர்ஸ் வருவீங்க. ஏன்னா the kind of the team what they have got when they are going to stabilize it and getting to safety to 13 overs, அதுக்கப்புறம் டமால் டீமில் எல்லா பாலையும் அடிக்கணும். There is a good chance these two guys will set the tempo when they try to take the tempo up because both of them are not power hitters. 2 பேரும் கிளாசிக்கல் hitters.
அப்ப அடிக்க போய் அவங்களால சக்சீட் ஆக முடியுமா? அந்த பவர் ஹிட்டிங் கேம் அவங்களால காமிக்க முடியுமா? கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால தான் ஆனஸ்டா வந்துட்டு இவரை மட்டும் எடுத்திருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்கு டாப் 7 கொடுக்கணும். இப்ப நம்ம 20 பேர் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், there is no expertise in it. Unfortunately, I've left out those two guys and I've added Butler because he can just really explode once he gets settled down after 20 or 30 balls. ஓகே, அப்படியே நான் சிஎஸ்கேக்கு வரேன். கெய்க்வாட் நல்ல சாய்ஸ் தான். ஹி நோஸ் வென் டு ஆக்சலரேட், ஹி நோஸ் வென் டு டேப் த சிங்கிள்ஸ் அண்ட் பிளே அரவுண்ட். எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு வெல் ரவுண்டட், வெரி 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 ஆர்கனைஸ்டு கிரிக்கெட்டர். ஆனால் இதில் என்னன்னா, சென்னை கம்பேர் டு ஒரு மும்பையோ ஒரு பெங்களூரோ ஹை ஸ்கோரிங்கான்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், கம்பேரிட்டிவ்லி அந்த லெசர் சைடு. பட் தென் அந்த மாதிரி ஒரு வென்யூல ஆடியும் ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு அவர், எஸ் ப்ரூவ்ட் இட். பட் இந்த டைம் அந்த மாதிரி வென்யூஸ்ல வில் ஹி ஸ்டில் பி ஏபிள் டு ரிப்பீட் இட்? கண்டிப்பா முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதான் சொல்லியிருக்கீங்க. பட் வென்யூ அதை அஃபெக்ட் பண்ணுமா ஆரஞ்சு கேப் கண்டென்டர்? அதாவது அவர் எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 7 ஓவர்ல ஒன்லி வெயிட் ஃபார் த லூஸ் பால்ஸ் அண்ட் பனிஷஸ் ஆர் he plays some extraordinary ஷாட்ஸ் அவுட் ஆஃப் குட் பால்ஸ். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 7 பால்ல 4-5 ரன் இருந்துட்டு இறங்கி சுத்தி அவுட் போல்ட் ஆறுது, இல்லைன்னா வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் பிக்கப் பிளிக் அடிச்சு டீப் ஸ்கொயர் லெக்ல அவுட் ஆறுது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ருத்துராஜ் அவுட் ஆகி எத்தனை தடவை நீங்க பார்த்திருக்கீங்க? அதான் அபிஷேக் சர்மா மாதிரி அவுட்டா பார்த்தது இல்லை நான் ருத்துராஜ் Out கேக்வாட். you have to genuinely bowl a good ball to get him out or a soft dismissal. அடே கவர்ஸ் மேல தூக்கி அடிக்க போய் அவுட் ஆற ஒழிய இந்த டெம்போ போகுது, ரன் ரேட் வரல அப்படின்னு இந்த கம்போஷரை விட்டு ஷார்ட் செலக்ஷன்ல கசாமுசான்னு வந்துட்டு இன்னும் அக்ராஸ் லைன் ஃப்ரண்ட் ஃபுட் ஃப்ரண்ட் லெக் கிளியர் பண்ணி அடிச்சு அவுட் ஆறேன் அப்படின்னு அடிச்சு அவுட் ஆனதா சரித்திரமே கிடையாது. பிகாஸ் தட் கம்போஸ் ஹவு மச் கம்போஸ் ருத்ராஜ் கெக்வாட் இன் பிளேஸ். 220 டார்கெட்டா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே இறங்கி வந்து கவர் பண்ண அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி இப்ப மேட்ச் வேலைக்கு அவுட் ஆனாரு பாருங்க, அந்த ஆர்சிபி மேட்ச் போது எப்படி அவுட் ஆனாரு, ஒரு அரைக்கோழி பால் இப்படி ஆட போயிட்டு அப்படியே லீட் டாப் எடுத்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபைன் லெக்ல கேட்ச் வச்சு அப்படிதான் அவுட் ஆவாரு. ரியலி புட்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ இன் திஸ் விக்கெட். அதனால சென்னை நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்தீங்க. இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் யூனோ வென்யூ. அதே மாதிரி பால் ஸ்கிட் ஆகாது, ஸ்டாப் ஆகும். will he be a contender னு கேட்டா still I'll put my money on Rutraj Gaikwad that he will be in the race. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல have a difference of opinion? நான் முதல்ல சொல்லிட்டேன், ருத்ராஜ் டெஃபினெட்லி செகண்டரி தான் பீடா. ஸோ நம்ம அப்படியே அடுத்து ஜெய்ஸ்வால் சொன்னீங்க. நான் என்கிட்ட வந்து ஏழெல்லாம் கிடையாது, ஒருத்தர் தான் சொல்லணும் இந்த ஐபிஎல் யார் ஆரஞ்சு கேப்னு கேட்டால் நான் ஜெய்ஸ்வால்னு சொல்லியிருப்பேன். எனக்கும் என்னமோ தோணுது இஸ் கோயிங் டு ஹேவ் அன் எக்ஸலண்ட் ஐபிஎல். ஸோ ஜெய்ஸ்வால் இஸ் த கண்டென்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹீ நீட்ஸ் அண்ட் ஹீ டிசர்வ்ஸ் டு பி இந்த T20 11 ஃபார் இந்தியா. அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் டு பிளே இன் ஆல் ஃபார்மேட்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஜெய்ஸ்வால் ஐ திங்க் இஸ் அ நோ பிரெய்னர் டு பி இந்த ஆரஞ்ச் கேப் லிஸ்ட். ஆனா அவர் கூட வர்ற அந்த சஞ்சு சாம்சனுமே ஒரு கண்டென்டர் தானே. இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் ஃப்ராக்சர், தம் ஃப்ராக்சர் நினைக்கிறேன். பட் ஸ்டில் சஞ்சு இஸ் ஆல்சோ கண்டென்டர் தானே பீடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அது கன்சிஸ்டன்சியா? எந்த சஞ்சு அடிச்சிட்டாரு சார். சவுத் ஆப்பிரிக்காலாம் போய் 2 செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் வந்து I'm telling you again, ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னா, ஒரே ஸ்ட்ராட்டஜிய இங்கிலாந்து 5 மேட்ச் பண்ணி 5 மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆயிட்டாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிஸ். இப்ப ஐபிஎல் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அதே பண்ணுவாங்க. ஒரு ஃபைன் லெக்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா ஸ்கொயரா வச்சுட்டு, ஒரு ஸ்கொயர் லெக்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு எல்லாம் மார்க்கே போடுவாங்க. யூ ஹவ் டு ஃபைண்ட் a வே அவுட் ஆஃப் இட். அவர் சஞ்சுவோட குவாலிட்டியில நீங்க சொல்லவே முடியாது. பட் ஜெய்ஸ்வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் சொன்னேனே உங்களுக்கு. இப்ப அவர் வந்துட்டு இந்த கடைசி லிட்டர் பெட்ரோல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காரு ஜெய்ஸ்வால். இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபில அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஆகி அவருக்கு போயிடுச்சு அப்படிங்கும் போது you have to prove a point or two. இப்ப அபிஷேக் அன்பார்ச்சுனேட்லி ஒரு குவைட் டோர்னமெண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து அபிஷேக் சர்மா will surely score runs. ஒரு 2-3 100 அபிஷேக் சர்மா அடிச்சிட்டாருன்னா the ஜெய்ஸ்வால் dream of representing India in 2026 T20 World Cup will also be a problemன்றதுனால நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இப்ப we are discussing who are going to be the potential contenders. I will also put my money. உங்களவு கான்பிடென்ட்டா ஆரஞ்சு கேப்பே வாங்குவாரா அப்படின்னு சொன்னா தெரியாது அப்படின்னுவேன். ஆனா டாப் 3 ரன் கெட்டர்ஸ்ல அவர் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சூப்பர். அப்ப நீங்க அது தெரியாது அப்படின்னீங்கன்னா அப்ப இதைத்தான் நீங்க சொல்ல வர்றீங்க, விராட் கோலி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க ஆர்சிபி பாசம் எங்களுக்கு எல்லாம் புரியுது. ஸோ விராட் கோலி தான் ஆரஞ்சு கேப் கண்டென்ட்ங்கிறீங்க. அது நத்திங் ராங். அந்த வெனியூ அவருக்கு சூட் ஆகும். அவருக்கு ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படி. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அவர் அக்ராஸ் சீசன்ஸ், ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 17 வருஷமா ரன் அடிச்சிருக்காரு.
ஐ திங்க் நோ ரீசன் ஹி வில் ஃபெயில் திஸ் எடிஷன். கண்டிப்பா அவரும் அடிச்சிருவாரு. ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ வெரி வெரி லைக்லி டு கெட் த ஆரஞ்ச் கேப். ஐ வில் ஆல்சோ அக்செப்ட் தட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த தலையில T20ன்ற ப்ரெஷர் எனக்கு கிடையாது, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஒண்ணு. ஓகே. இதுல நான் எவ்வளவு அடிச்சாலும் சரி, இல்ல ரன்னே அடிக்கலன்னா சரி, the future T20 for me is over because I have chosen to retire from that format. I'm only going to see what I can do to make sure RCB wins an elusive first title. அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கும். ஒரு பக்கம் ஃபில் சால்ட் வந்து 24 ரன் அடிக்க பார்ப்பாரு ஒரு பால்ல. அபிஷேக் சர்மா 12, இது 24 ஃபில் சால்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றவங்க எல்லாருமே எவனுமே நிறுத்த மாட்டான். லிவிங்ஸ்டோன் அடி, நித்தேஷ் சர்மா அடி, டிம் டேவிட் அடி, யாருமே நிறுத்த மாட்டாங்க போது அவர் எப்படி ஆடி இருக்காரு. நோ மேட்டர் வாட், அவர் 14 ஓவர் பேஸ செட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு சில சமயம் என்ன பண்ணாரு, எடுத்த உடனே பார்த்து டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7-50 ஸ்லோ டவுன் அண்ட் தென் அகைன் எஸ் லான்ச் இந்த டெத் ஓவர்ஸ். அப்படிதான் அவர் ஆடி இருக்காரு போது இப்ப ஹஸ் காட் நத்திங் டு ப்ரூவ். தி ஒன்லி திங் இஸ் டு மேக் ஷூர் டு வின் அ ட்ராஃபி ஃபார் ஆர்சிபி. அந்த பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ன்றதுனால தட் இஸ் வை எக்ஸ்பெக்டிங் எ பிளேயர் லைக் ஹிம் ஹூ ஹேட் அ ரீசனபிளி குட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. சாம்பியன்ஸ் ட்ராஃபில 100, ஆஸ்திரேலியாவோட ஒரு செம இன்னிங்ஸ் அவர் ஆடினாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து there is no rocket science that he will also be one of the strong contenders to end up with orange cap. ஓகே, நீங்க சொன்ன 7வது பேர் கடைசி கேஎல் ராகுல். அதாவது ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நிறைய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, அவர் வந்து டீமே தோத்தாலும் பரவாயில்ல, காலி பண்ணாலும் பரவாயில்ல, பட் அவர் வந்து அடிச்சிருவார் அப்படின்னு. நாம அப்படி சொல்லலை. பட் தென் இதெல்லாம் வந்து பார்க்கறது ஆன்லைன். லெட்ஸ் பி வெரி ஃப்ராங்க். இந்த மாதிரி வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அவர் மேலே இருக்கு. பட் தென் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பிளேயர். யூ கேன் பிளே இன் எனி கண்டிஷன்ஸ், எனி விக்கெட்டு. 600 ரன் ஈஸியாக அடிச்சிருக்காரு. இங்க அந்த இதில் சொல்லுவாங்க, பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து புரட்டி பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவர்னு நினைச்சியா கேஎல் ராகுல்னா, அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் பேட்டிங் ஆடி இருக்காரு. எல்லா எடிஷன்லையுமே கன்சிஸ்டண்டா அடிச்சிருக்காரு. பட் அவர் ஆடின டீம் அன்பார்ச்சுனேட்லி குவாலிஃபை ஆகல. மேபி அதுக்கு பல ரீசன் இருக்கலாம். அவர் மட்டுமே ரீசன் சொன்னா தட் பி வெரி அன்ஃபேர் டு ஹிம். வி வில் அக்செப்ட் தட். பட் தென் அந்த ஆரஞ்சு கேப் அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது கேஎல் ராகுல் தான். இந்த வாட்டி வந்து மிடில் ஆர்டர்னு சொல்றாங்க. பட் வி நெவர் நோ பீடா. மிடில் ஆர்டருங்கிறது ஒன் டவுனா கூட இருக்கலாம். இப்போ ப்ரூக்கு போனனால நிறைய அவங்க டெம்ப்ளேட் மாத்துறாங்க. மேபி ஃபாஃப் அண்ட் ஜேஎஃப் எம்ஏ ஓப்பன், அப்படி அந்த கேஸ்ல வந்து ராகுல் ஒன் டவுன் கூட வரலாம். பட் ஈவன் தென் ஹீஸ் கண்டென்டர் அக்கார்டிங் டு மீ ஆல்சோ. நீங்க அதானே சொன்னீங்க? இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இத உடைச்சு அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா T20 வேர்ல்ட் கப் டீம் உள்ள வர்றது கஷ்டம். This is actually something good happening to him where he can push his case as a top or middle order batsman. கோலியோட பிளேஸ் ஃப்ரீயா இருக்கு. இப்ப நம்பர் 3 தான் அவர் ஆட போறாரு. பேசர் மேக்கருக்கும் பாஃபும் ஓபன் பண்ணுவாங்க. KL is going to bat number 3, which is going to give him more chances to put his case if he wants to be the second wicket keeper. ஏன்னா உங்களுக்கு பண்ட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஓடிஐல பண்ட் ஆடலை அப்படிங்கும் போது உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தான் வந்து உங்களுக்கு கணக்கா, இல்ல கேஎல் ராகுல் தான் கணக்கா, பண்ட் தான் கணக்கா? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. நித்தேஷ் சர்மா ரெக்கனிங்லே இல்ல. there is a good chance that KL Rahul does come back to his explosive ways of 2018 2019 பஞ்சாபுக்கு ஆடினார் பாருங்க. நம்பர் 3ல வந்து ஒரு 155 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க ஆரஞ்சு கேப் வாங்கிட்டீங்கன்னா he is going to be the second choice wicket keeper at least. if the selectors prefer Samson is going to be the number 1 option. So அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி பிட்வீன் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல். இங்க நீங்க ஓப்பனிங் வந்தா யாரோட கம்பீட் பண்ணோம்? அபிஷேக் சர்மாவோட கம்பீட் பண்ணோம், சாம்சனோட கம்பீட் பண்ணோம், ஜெய்ஸ்வாலோட கம்பீட் பண்ணோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அவர் கம்பீட் பண்ணது சாம்பியன்ஸ் ட்ராஃபில ரிஷப் பண்டோட மட்டும். he has proved everyone that the selection is right when he was demoted to middle order. he played beautifully actually ன்றதுனால இது அவங்களுக்கு it is going to enhance his chances of making it to the T20 2026 World Cup if he does well at number 3 and he won't be really thinking anything about it. நான் உங்களை கேட்கிறேன், எத்தனை மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவர் பிளே அப்படிங்கிற கடலை கடக்குறாங்க. ஈவன் தோ இட் இஸ் a வெரி குட் பேட்டிங் ட்ராக். டப்பு டிப்புன்னு எப்படி நீங்க அடிச்சீங்கனாலும் 4 ஓவர் 40க்கு 1 ஆயிடும். என்ன then he can is going to come back at the 5th over. then he can still take it to 13-14 overs or அந்த 4 ஓவர் 40 ஸ்டார்ட் வந்துச்சுன்னா என்னோட டைனமிக்ஸே நான் மாத்திடுறேன், நானும் அடிக்கிறேன்ற. ஐ வில் ஆல்சோ கோ தேர் அண்ட் பிளே அக்ரெசிவ்லி
to see that I can put my claim forward for the Indian team in the top or middle order. ஆக்சுவலா இவருக்கு நல்லது நடந்திருக்கு. இவர் நம்பர் 3ல ஆடினாலும் he will definitely score runs. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப நான் சொன்ன 7 பேர்ல நீங்க அந்த 7 பேரையும் எஸ் தே ஆர் கண்டெண்டர்ஸ் அப்படிங்கிறீங்களா? அப்படி ஆமா அப்படின்னு சொன்னீங்கன்னா யார பொட்டன்ஷியலா நான் விட்டுட்டேன்? நீங்க அபிஷேக் சர்மா கேட்டீங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். கில்லு இல்ல சுரேஷ் கேட்டீங்க, அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். வேற யாராவது இந்த டாப் 7ல? சாம்சன் கேட்டேன் சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன் இன்னொரு 3 பேர் சொல்றேன், அதுக்கும் நீங்க என்னன்னு சொல்லுங்க. இதே நம்பர் 3 கணக்கு தான் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கும். இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். போன வாட்டி அவர் ரொம்ப அப் அண்ட் டவுன் ஆடிட்டே இருந்தாங்க. அதர்வைஸ் அவரும் கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் ஒரு 40-50 அடிச்சிருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு கண்டென்டர் தான் ஸ்ரேயாஸ் ஐயர். அதுக்கு அடுத்தது குவிண்டன் டிகாக். நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு காணா போயிட்டார் ஆளு. பட் அந்த வென்யூல ஷார்ட் சைட் பவுண்டரிஸ், அவர் இந்த சைடும் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா அடிப்பாரு, நல்லா பேட்டை விடுவாரு. அவரும் அந்த வென்யூ சூட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரும் ஒரு கண்டென்டர் நான் ஃபீல் பண்றேன். ஸோ குவிண்டன் டிகாக், ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னொன்று வந்து ஒரு டோட்டலி லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன், பெருசா யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர். இந்த வாட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஓப்பன் ஜாஷ் இங்கிலீஷ். பட் இஸ் an எக்ஸலன்ட் பேட்ஸ்மேன். ஹி ஹாஸ் டு ப்ரூவ். இன்னும் ஐபிஎல் ஒரு ப்ரூவ் பண்ணது கிடையாது. பட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் ஹீல் ஹாவ் அ குட் ஐபிஎல். ஸோ இந்த 3 பேரை பத்தி சொல்லுங்க: குவிண்டன் டிகாக், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர். ஷேர்ஸ் ஏர் ஒரு 500 ரன் மெட்டீரியல், அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது. இப்போ 500 டசன்ட் கேரண்டி ஆரஞ்சு கேப். 650 கிட்ட வந்தீங்களா போகவே முடியாதுங்க போது somehow I feel is going to be at the 30 runs average player. ஒரு 14 மேட்ச் ஆடினார்னா ஒரு 30 runs average, ஒரு 2 பெரிய நாக்குனா ஒரு 480 500 ரன் அடிப்பாரு அப்படின்னா அடிப்பாருன்னு சொல்லிருக்கீங்க. I don't see him just going there and winning the orange cap. He's good enough a player like what you said. பட் இந்த 650 ரன் மெட்டீரியல் அவரு அப்படின்னா ஆனஸ்ட் ஒப்பீனியன் காட் ஆஸ் மீ கொஞ்சம் டவுட்னு சொல்லுவேன். Quinton de Kock is also someone who's going to make contributions, who's going to end up with 450, 460 runs. ஆரஞ்சு கேப் வாங்குறதுக்கு எனக்கு குவிண்டன் டி காக் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அந்த பவர் பிளேல அவர் இருக்கிற வந்து எக்ஸ்பிளிசிட் ஷாட் மேக்கிங் யாருக்குமே கிடையாது. பவர் பிளேக்கு அப்புறம் ரியலி ரியலி ஸ்ட்ரகிள்ஸ். எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காரு பாருங்க T20 கிரிக்கெட்ல. எப்பவுமே 37, 38, 42, 44, 55, 60 இப்படியே அவுட் ஆடுற ஒரு பெரிய நாக்குங்கிறது குவிண்டன் டி காக்க பார்க்கவே முடியாது. பிகாஸ் someone is going to pierce the gaps, and is such a kind of a player. He's not a 360 degrees player அப்படிங்கும்போது பவர் பிளேக்கு அப்புறம் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய டைம் செட்டில் ஆயிட்டு 8வது ஓவர் 9வது ஓவர் ஒரு ஸ்வீட் 35 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாருன்றதுனால somehow I feel he will not also push that case to compete. ஜார்ஜ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஏன் நான் அவர் சொல்லல அப்படின்னா இஸ் கோயிங் டு பிளே ஐபிஎல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இஸ் கோயிங் டு ஓப்பன் த பேட்டிங் அஸ் வெல். அண்ட் த ரோல் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கிளியர். சிம்ரன் சிங் எல்லா பாலையும் அடிப்பாரு, 2 பக்கமா அடிங்க. பஞ்சாபோட டெம்ப்ளேட்டே அப்படிதான். பஞ்சாப் என்னைக்கு கன்சர்வேட்டிவ் கிரிக்கெட் ஆடிருக்காங்க சொல்லுங்க? நல்ல என்டர்டெய்னிங் கிரிக்கெட் ஆடுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தேர் நாட் கிராசிங் த லைன். வந்து பவர் பிளேல ரொம்ப கஷ்டம் அவருக்கு பவுலிங் போறது. இப்பயே சொல்லிடுறானு ரிவர்ஸ் லேப் எல்லாம் சீக்கி ஃபாஸ்ட் பாலரே சுவிட்ச் அடிச்சுட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் பிளேயரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் கமிங் டு ஐபிஎல், ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங் த பேட்டிங், அந்த அளவுக்கு ஒரு ஆள் கன்சிஸ்டன்டா ஆரஞ்சு கேப்லாம் நீங்க வாங்கணும்னா கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வித் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் மேக்கிங் இஸ் மேட் இன் ஐபிஎல் என்ட்ரி. அந்த அளவுக்கு வருவாரான்றதுனால யோசிக்கிறேன் ஒழிய the option what you are given is absolutely spot on. அதனால அவரே வந்துட்டு இந்த ஆரஞ்சு கேப் கண்டெண்டர் அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பட் he will do brilliantly well, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேற யாராவது சாய்ஸஸ்? ஓகே. வேற என்ன? ரிஷப் பந்த், நிக்கோலஸ் பூரான்? இல்ல, வாய்ப்பில்லை ராஜா. சரி, வாய்ப்பில்லை. அப்ப அவ்வளவுதான் பீடாக். ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இதுதான் நம்ம ஃபாஃப். ஃபாஃப் பாப்பு வைஸ் கேப்டன் பாத்தீங்க, அவர் ஆயிட்டாரு. பாப்பு 730 ரன் ஒரு தடவை அடிச்சாரு. இன்னொரு தடவை ரெண்டாவது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா இருக்கும்போது ஒரு டீமை லீட் பண்ணும்போது இருக்கிறது இது வேற. இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், ப்ரூக் இருந்திருந்தா பாஸ் ஸ்டார்ட் பண்றதே டவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, ஆல் ஆஃப் அ சடன் அட் 40 இயர்ஸ் பிளேயிங் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல் இப்ப யார் எடுக்க போறாங்க தெரியல. இது பேக்கப் ஒரு பென் டக்கட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். சரி எனக்கு வந்துட்டு வேணாம்ப்பா நான் பாப்பா ஆள்ல தெர் இஸ் குட் சான்ஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங். உங்களுக்கு என்ன ஒன்னு ஃபாரின் ஓவர்சீஸ் போலர் அவங்க மிச்சல் ஸ்டார்க்கு ஆடியே ஆகணும். அப்படிங்கும் போது திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் தி பிரஷர் இஸ் கோயிங் டு மவுண்ட் ஆன் இஸ் ஹெட் சேயிங் தட் லுக் ஐ ஹேவ் டு ஷோ தட் ஐ அம் குட் எனஃப் ஹியர்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ப்ரொவைடட் தே கெட் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் பர்டிகுலர்லி அட் த டாப் ஆஃப் த ஆர்டர் அப்படின்றதுனால எந்த இதுவுமே இல்லாம அவங்க ரோல் பிளே கரெக்டா வந்துட்டு பண்ணக்கூடிய சான்சஸ் இந்த 7 பிளேயருக்கு இருக்குன்றதுனால இந்த இந்த கிரைட்டீரியா பாப் இஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் டூ மெச்சூர்டு.
இருந்தாலும் இந்த கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல வரேன். இப்போ ஒரு ஒரு பென் டக்கெட் எடுத்துன்னு வராங்க, பாப் தான் ஸ்டார்ட் பண்றாரு, அவர் வெளில உட்காந்துருக்காரு, ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்னா ஓகே, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, இறக்கி விடுறா பென் டக்கெட்ன்றுவாங்க. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ தட், கேன் he overcome this at this age, having been captain of the RCB side last year to come back. அதனால அவரையும் வந்து இதுல இருந்து அன்பார்ச்சுனேட்லி நான் எடுக்க விரும்புறேன். ஓகே பீடா. ஸோ இதுதான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். கன்வின்சிங்காக நீங்களும் சொல்லியிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஐபிஎல் வர வர. அப்படியே உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதான் இந்த 7 பேர் வந்து ஹானஸ்டா why they have chances based on the responsibility what they are given, what is going to be the role play அப்படின்னு சொல்லியிருக்கோம். That is KL Rahul, Virat Kohli, Yashasvi Jaiswal, Ruturaj Gaikwad, Josh Butler, Travis Head, Tilak Verma. But we are not writing off any of the choices, brilliant choices that has been brought up by Sar. Let us see what is going to happen because we wish everyone to do well. இதுல வந்து எத்தனை இந்த 7 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்குறாங்களா, இல்லைன்னா இந்த 7 பீடா அப்படின்ட்டு 7 போய் வெளியில இருந்து, இல்ல சார் சொன்ன வெளியில இருந்து யாராவது வராங்களா, இல்ல அதுலயும் இல்லாம வெளியில இருந்து வராங்களா? Let us come back and see who is going to win the orange cap. Our next episode is going to be purple cap யாருக்கு அப்படின்னு. Until we come back and entertain you with that episode with your very own octopus. Thanks a lot and bye bye.